நட்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் இதை எப்படி பயன்படுத்தலாம்? யார் யார் பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் இதனுடைய பங்கு என்ன? மருந்தாக இதை பயன்படுத்தலாமா? ஒரு சிலர் கேட்குறது, ஐயோ நட்மக் அதிகமாக சாப்பிட்டா ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது உண்மையா? அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஜாதிக்காய் நிறைய பேர் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் வாங்கி வச்சுக்கிட்டு அதை இப்படி பயன்படுத்துகிறேன் அப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ஜாதிக்காய்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இருந்து நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம எடுக்கிறோம், வெலட்டல் ஆயில்ஸ் இருக்குது, அதனுடைய ஸ்பெஷலான ஒரு நறுமணம். ஸோ இதற்குமே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதிக்காய் எதற்குங்க பயன்படுத்தலாம்? இன்னும் ஒரு சிலர் கேட்டது, ரெகுலராக இதை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதிக்காயை பயன்படுத்தும்போது மலச்சிக்கலோ நமக்கு இதனால் சில உபாதைகளோ வராமல் இருக்கும். இதை தாண்டி இது எக்ஸ்டர்னலாக வேறு எதற்கெல்லாம் பயன்படுது? வெளிப்பிரயோகமாக நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நட்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் இதை எப்படி பயன்படுத்தலாம்? யார் யார் பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் இதனுடைய பங்கு என்ன? மருந்தாக இதை பயன்படுத்தலாமா? ஒரு சிலர் கேட்குறது, ஐயோ நட்மக் அதிகமாக சாப்பிட்டா ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது உண்மையா? அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் நட்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காய் இதனுடைய பலன்கள் என்ன? ஸோ சித்த மருத்துவத்தில் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு அற்புதமான மூலிகை. ஜாதிக்காய் மரத்தோட முழு பாகமும் நமக்கு மருந்தாக பயன்படுது. பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை அப்படின்னு எடுத்தோம்னா வேர் பகுதியிலிருந்து அதனுடைய இலை, மலர்கள், அதனுடைய மகரந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து எல்லாமே எல்லா பாகங்களும் அதுலேருந்து வரக்கூடிய ரெசின்ஸ் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். ஒவ்வொரு மூலிகையிலிருந்தும் நம்ம எப்படி ஆயுளை நீட்டிப்பதற்கும் கொடிய நோய்களை நம்ம விரட்டுவதற்கும் எந்த மாதிரி மருந்துகள் செய்யலான்றதை சித்தர்கள் தெளிவாக நிறைய ஆச்சரியமூட்டும் தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஜாதிக்காய் நிறைய பேர் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் வாங்கி வச்சுக்கிட்டு அதை இப்படி பயன்படுத்துகிறேன் அப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி ஜாதிக்காய்க்குன்னு ஒரு அளவு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ அந்த ஜாதிக்காயை நம்ம எப்படி அளவோடு பயன்படுத்தலாம், எந்தெந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மிஸ்ட்ரிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காயோட பலன்களை பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக இது யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுவும் அளவுக்கு அதிகமாக நீண்ட நாட்களாக நமக்கு இந்த வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கு இல்லையா, சீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவாவது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், நியூரலஜிக்கல் டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதிக்காயை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதற்கு அடுத்ததாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், இவங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ எப்பொழுதுமே நம்ம ப்ரெக்னன்சி டைமில் எந்த மாதிரியான மூலிகைகளோ புதிதாக ஒரு மருந்து எடுக்கும் பொழுதோ கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்ன யாரெல்லாம் எடுக்கக்கூடாது? இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ஏற்கனவே எனக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு பால்பிட்டேஷன் அதிகமாக வரும், ஸோ கார்டியோமயோபதி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? ஸோ ஜாதிக்காயை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி இதை எதற்காக பயன்படுத்தலாம்? பெஸ்ட் நர்வின் டானிக், இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில், ஃபேட்டி ஆயில்ஸ், ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நன்மை தரக்கூடியதான். பல நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஜாதிக்காய் பயன்படுத்துது. ஸோ இதில் முக்கியமாக நான் நர்வின் டானிக் அப்படின்னு சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கலைட், அந்த பொருள் தான் அதனுடைய நறுமணத்திற்கும் ஸ்பெஷலாக இதனுடைய கேரக்டர், அப்படி ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்குமே இதுதான் காரணம். ஸோ இதில் இருந்து நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம எடுக்கிறோம், வெலட்டல் ஆயில்ஸ் இருக்குது, அதனுடைய ஸ்பெஷலான ஒரு நறுமணம். ஸோ இதற்குமே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதிக்காய் எதற்குங்க பயன்படுத்தலாம்? இன்னும் ஒரு சிலர் கேட்டது, இது நம்மளுடைய ஃபேஸோட அழகுக்காக இது பயன்படுதா
அப்படின்னா நிச்சயம். ஸோ இந்த மூலிகை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். நர்வின் டானிக் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறது. இது எப்படின்னா, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் புக்கில் படித்தேன், நெட்டில் பார்த்தேன், சேனல்ஸில் எல்லாமே யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி குறிப்புகள் எல்லாம் பார்த்தா அதில் வந்து ஜாதிக்காயை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதிக்காய் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் தீவிர மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்டைஜஷன் சரியாமை, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. நைட்டில் சாப்பிட்டு படுத்துருவோம், படுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுனா நெஞ்சு எரிச்சல் வருது, வயிறு பெரட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சரியான அளவில் நம்ம சாப்பிடலான்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு முழு ஜாதிக்காய் போதும். இப்போ இந்த ஒரு முழு ஜாதிக்காயை நம்ம வந்து எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10லிருந்து 12 நாட்களுக்கு இந்த ஒரு ஜாதிக்காயை பயன்படுத்தணும். அதுவே போதும். அந்த அளவு தான் நம்ம பயன்படுத்துறது சரியான ஒரு அளவாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ஜாதிக்காயை நல்லா வெயிலில் உலர்த்தி அதை வந்து உடச்சி எடுத்துக்கணும். உடச்சி எடுத்துட்டு ஒரு மண் சட்டியில் வாணலில் வந்து நெய் விட்டு இதை லேசாக வறுத்து திரும்பவும் ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை அரைக்கும் போதே நமக்கு வந்து அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு அரோமா வந்துட்டுருக்கும். ஸோ இந்த பவுடர் 2 சிட்டிகை 2 பிஞ்ச் அவ்வளோதான் எடுக்கணும். ஸோ பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம்? நரம்புகளை வலிமையாக்க, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, சரியாக தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை தசைகள் வலிமையாகணும், உடல் வன்மை பெறணும், ஸோ ஒரு ஸ்டாமினா நல்லா பூஸ்டப் ஆகணும், ஜிம் போயிட்டுருக்கேன், பாடி பில்டர்ஸாக நான் இருக்கேன், அதை வந்து நல்ல ப்ரோட்டீன் டயட்லாம் நான் நிறைய எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 2 சிட்டிகை அளவு போதும். 2 பிஞ்ச் ஜாதிக்காய் பவுடர். இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு ரேஷியோ படி சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அமுக்குரா பொடி ஒரு 100 கிராம். ஸோ இதில் வந்து ஜாதிக்காய் பொடி எவ்வளோனா 20 கிராம் தான் எடுக்கணும். ஸோ 100 கிராம் அஸ்வகந்தானா 20 கிராம் ஜாதிக்காய் பொடி, ரெண்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்ன மூலிகை சேர்க்கணும்னா, 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 20 கிராம் சீரகம். இந்த அளவுப்படி நம்ம எல்லா பவுடரையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பாலில் கலந்து டெய்லி நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக குடிக்கும்பொழுது நம்ம உடல் வன்மை அடையுது, உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகுது. ஸோ நரம்புகள் வலிமையாக ஸோ இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ தசைகள் வலிமையாகுது, நரம்புகள் வலிமையாகுது. ஸோ இது நமக்கு வலிமையாகிறதுக்கு இந்த ஜாதிக்காய் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதிக்காயை பயன்படுத்தும்போது மலச்சிக்கலோ நமக்கு இதனால் சில உபாதைகளோ வராமல் இருக்கும். இதை தாண்டி இது எக்ஸ்டர்னலாக வேறு எதற்கெல்லாம் பயன்படுது, வெளிப்பிரயோகமாக நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்? ஜாதிக்காயை நல்லா இழைச்சிக்கணும். சந்தனம் இழைப்போம் இல்லைங்களா, பால் விட்டோ இல்லை தண்ணீர் விட்டோ நம்ம இழைச்சி அந்த பேஸ்ட்டை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன மாற்றம் நமக்கு தெரியுது? நிறைய பேருக்கு இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதற்கு ட்ரை ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, அதற்கு கருவளையம் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குது, மூட்டுக்கல்லாம் கருமை நிறத்தில் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இந்த இடத்துல ஜாதிக்காய் நல்லா இழைச்சி நம்ம முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் டெய்லி. ஸோ ரெகுலராக பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம், சரியான முறை என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னும் மேலும் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.